வெல்கம் பேக் டு வித் கேஃப் ஃபோட்டோகிராஃபி. பேக்ட்ராப் புதுசாக இருக்கு இல்லையா, KateBackdrop.com அந்த சைட்டுக்கு போங்க. இந்த மாதிரி பேக்ட்ராப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். பிரமாதமான பேக்ட்ராப்ஸ் சீரியஸாக சொல்கிறேன். நான் இது வரைக்கும் அவங்க பேக்ட்ராப்ஸ் ஒரு 3-4 பேக்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சூப்பராக இருக்கும். நிச்சயமாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்டுடியோஸ் நீங்கள் சின்னதாக வச்சுருக்கீங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நியூ பார்ன் ஃபோட்டோகிராஃபிக்கு எடுத்துக்கலாம் நீங்கள், இல்லை உங்கள் ஸ்டுடியோ செட்டப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், இல்லை இந்த மாதிரி ஏதாவது வீடியோ நீங்களே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து என்னோடய வீடியோஸ்க்கு தான் இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறேன் நான் இந்த பேக்ட்ராப்பு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. நிச்சயமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், KateBackdrop.com. ஓகே, HDR ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் HDR ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ட்ரைபாடில் போட்டு ப்ராப்பராக செட் பண்ணி ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறீங்கன்னா, லேண்ட்ஸ்கேப்போ ஏதோ ஒன்று எடுக்கிறீங்கிற பட்சத்தில் நீட்டாக ட்ரைபாடில் போட்டு செட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் எல்லா நேரத்துலையும் நம்ம ட்ரைபாடை தூக்கி சுற்றுறது அப்படிங்கிறது கஷ்டம். எல்லா நேரத்துலையும் அது கை கொடுக்கவும் கொடுக்காது. அதுக்கு இன்னொரு டெக்னிக்கு, இது வந்து கொஞ்ச காலமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எங்கேயும் பிடிக்கல, சும்மா நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை அப்படியே அப்ளை பண்ணுறது தான் அது. ஓகேங்களா, அந்த மாதிரி கற்றுக்கிட்ட ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னாக்கா, சும்மா கையில் பிடிச்சிக்கிட்டே எப்படி HDR எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். சரி, இந்த HDR எடுக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் கேமராவில் சில பல விஷயங்களை நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டிங் பண்ணணும். அது ஓகேங்களா, ப்ராக்கெட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ப்ராக்கெட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, உங்கள் கேமரா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுக்குங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே. இப்போது இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து ஒரு கேமராவுடைய விலை எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை ஆகுது அப்படிங்கிறது, அது எவ்வளோ நியாயப்படுத்தப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல புரியும் உங்களுக்கு. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது 70 Mark III 70 Mark II, நிக்கான் D500, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸுக்காகவே பண்ணுறாங்க தெரியுங்களா சில கேமராஸ். அந்த மாதிரி கேமரா இருந்ததுனாக்கா ஒரு செகண்டுக்கு 10 ஃபோட்டோக்கு மேலே எடுக்கும் அது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கும். அட்லீஸ்ட் உங்கள் கேமரா வந்து ஒரு செகண்டுக்கு 5 ஃபோட்டோ எடுக்கும்னு வச்சுப்போம். சூப்பர். என்னை பொறுத்த வரைக்கும் 5 ஃபோட்டோ தாராளமாக போகிறோம் அதுக்கு. நான் இந்த டெக்னிக் வந்து அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போது உங்கள் கேமராவை ஹை ஸ்பீட் மோடில் வச்சுக்கோங்க. அதாவது சிங்கிள் ஷாட் எடுக்காமல் அப்படி அழுத்து பிடிச்சா படப்படன்னு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி மோடில் வச்சுக்கோங்க. அது என்ன மோடுங்கிறது ஒவ்வொரு கேமராக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். நிக்கானில் வந்து கண்டினியூஸ் ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கும். சோனியில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நான் பார்த்துக்கிறேன், எனக்கும் குழப்புது, எவ்வளோதான் ஞாபகத்தில் வச்சுக்கிறது ஒரு மனுஷன். சோனியில் எடுத்துக்கிட்டோன்னா HI அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஹாய் அப்படின்னு இருக்கும். என்னென்னா கண்டினியூஸ் ஷூட்டிங் ஹைன்னு அர்த்தமாகும், அது நம்மளே புரிஞ்சுக்கணும். அப்புறம் மிட்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் லோன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஹை ப்ளஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம ஹையே போதும் நமக்கு. ஏன்னா நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சிடறோம் அவ்வளோ எனக்கு நல்லது. என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் ப்ராக்கெட் பண்ணணும். ஓகேங்களா, நான் சோனி கேமராவில் இப்போ ப்ராக்கெட் பண்ணணும் அப்படின்னாக்கா, சோனி கேமராஸில் இந்த லெஃப்ட் சைட் பட்டன் அமுத்துனீங்கன்னாக்கா ட்ரைவ் மோடு வரும். ட்ரைவ் மோடுக்கு போய் ஹை கண்டினியூஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. செல்ஃப் டைமர் வேண்டாம், செல்ஃப் டைமர் கண்டினியூஸும் வேண்டாம். இப்போ ப்ராக்கெட்டிங்கில் சீன் இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியம். இது வந்து ஆரம்பத்தில் இப்படி இருக்கும், 0.3 EV3 அப்படின்ட்டு இருக்கும். EV3னாக்கா 3 ஃபோட்டோ எடுக்கணும். சாரி, 0.3 EV அப்படின்னாக்கா 0.3 ஸ்டாப்ஸில் ஸ்டாப் டிஃப்ரென்ஸில் 3 ஃபோட்டோ எடுக்கணும்னு அர்த்தம். 0.3 ஸ்டாப்ஸில் 5 ஃபோட்டோ எடுக்கணும்னு அர்த்தம். 0.3 ஸ்டாப் டிஃப்ரென்ஸில் 9 ஃபோட்டோ எடுக்கணும்னு அர்த்தம். நமக்கு தேவை ஒரு ஸ்டாப் டிஃப்ரென்ஸில் 5 ஃபோட்டோ. ஸோ ஒரு ஸ்டாப் டிஃப்ரென்ஸ் 1.0 EV அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்போஷர் வேல்யூ EVங்கிறது. ஸோ 1.0 எக்ஸ்போஷர் வேல்யூவில் 5 ஃபோட்டோ எடு கண்டினியூஸாக அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இங்கே கீழே போனீங்கன்னாக்கா அது சிங்கிள் ப்ராக்கெட்டிங். அது நீங்கள் தான் 5 தடவை ஃபோட்டோ ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் ஷட்டர் பட்டனை நீங்கள் 5 தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 5 வாட்டி நீங்களே அழுத்தி பிடிச்சிங்கனாக்கா 5 வாட்டி அதுவே எடுத்துரும். ஸோ அவ்வளோதான் செட்டிங்ஸு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க வேண்டியது தான். 5 ஃபோட்டோக்கு மேலே நான் போகிறதில்ல, ஏங்கிறதையும் சொல்லிடுறேன். நான் இப்போ இதை செட் பண்ணிட்டேன். நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. கேமராவை நல்லா ஸ்ட்ராங்காக இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, நல்லா இப்படி இருக்கு, நல்லா நெத்தியோடு சேர்த்து வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு, 2 கையும் நல்லா உடம்போடு சேர்த்து இப்படி நல்லா பிடிச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கேமரா ஷேக்கே இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அப்படி வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இல்லை மேனுவல் ஃபோக்கஸ் தான் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இருந்தாலும் மேனுவல் ஃபோக்கஸில் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுடைய எக்ஸ்போஷர் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே, இப்போது நீங்கள் எக்ஸ்போஷர் ப்ராக்கெட்டிங்னு வரதுனால திரும்பவும் சொல்கிறேன், எக்ஸ்போஷர் வந்து நார்மலாக எப்படி மீட்டர் பண்ணுவீங்களோ அப்படி பண்ணுங்கள். ஓகேங்களா, 0லே வச்சுக்கோங்க. இந்த நார்மல் மீட்டரிங் என்னவோ அது 0க்கு வருதா, 0லே வச்சு எக்ஸ்போஷர் எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. 0வில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போதைக்கு நான் என்னோடய எக்ஸ்போஷர் மீட்டரை வந்து நான் 0க்கு வச்சுக்கிறேன். நான் ஒரு வீடுக்குள்ளே குப்பை தொட்டி மாதிரி இருக்குது வீடு. ஸோ இது நான் எக்ஸாம்பிளாக எப்படி காட்ட போகிறதில்ல. நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் நான் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது. ஓகே,
ஃபஸ்ட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன், எங்கே வேணுமோ நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸில் தான் இருக்குது. ஸோ நான் ஃபோக்கஸ் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டே இருப்பேன் நான். ஸோ ஃபோக்கஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் எனக்கு. அதனால் ஃபோக்கஸ் மிஸ் ஆகுங்கிற கவலை எனக்கு இருக்காது. அடுத்தது 5 ஃபோட்டோ எடுக்க போகிறேன் நான். எப்படிங்கிறத பாருங்கள். நல்லா இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு அவ்வளோதான். இப்போது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்து முடிச்சிட்டதுனால என்ன ஆகுன்னா, பெருசாக உங்கள் சீனில் ஃப்ரேம் மாறி இருக்காது. அதாவது நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ராப்பராக நின்று எடுத்தீங்க அப்படின்னாக்கா சீனில் ஃப்ரேம் உங்களுக்கு மாறி இருக்காது. அதனால் உங்களுக்கு 5 ஃபோட்டோவும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அங்கங்கே மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அப்போவே ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோஸ்லாம் கரெக்டாக இருக்கா, எங்கேயும் ரொம்ப ஓவராக ஃப்ரேம் விட்டு போகாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு வேளை போயிருந்ததுன்னா இன்னொரு தடவை எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்து முடிச்சாச்சா? இப்போது இது ஃபோட்டோஷாப்பில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் போய் ஃபைல் மென்யூ போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து மெர்ஜ் டு HDR ப்ரோ அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போங்க. நான் ஏற்கனவே ரெடி எடுத்து வச்சுட்டேன். 406லேருந்து 410 வரைக்கும். ஓகே, 5 ஃபோட்டோ. இதில் முக்கியமான விஷயம் வந்து அட்டெம்ப்ட் டு ஆட்டோமேட்டிக்லி அலைன் சோர்சஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை செக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோட்டோஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அலைன் பண்ணி கொடுத்துரும். நம்ம கையில் வச்சுருக்கிறதுனால ப்ராப்பராக எல்லாமே அலைன் ஆகிருக்காது. அதனால் இது அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இது அழகாக அதுவே அலைன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது அதோட வேலையை கொஞ்சம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும். இது நான் கிராண்ட் கேன்யன் போயிருந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இது. ஒரு பக்கம் சன்செட்டு, இன்னொரு பக்கம் நல்ல இருட்டு இந்த இடத்துல. ஸோ கண்ணில் பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த ஃபோட்டோ இது. இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இல்லையா, 5 ஃபோட்டோவுமே வந்து 2 ஸ்டாப் டிஃப்ரென்ஸில் எடுத்த ஃபோட்டோஸ் அத்தனையுமே. ஸோ ஒரு நார்மல் மீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் இருங்க காட்டுறேன். இது கொஞ்சம் இந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ நார்மல் மீட்டர் இருக்குது இல்லைங்களா, நார்மல் மீட்டர் இது. அப்புறம் 2 ஸ்டாப் அண்டர் எக்ஸ்போஸ்டு -2.00 இருக்குது. அப்புறம் 4 ஸ்டாப் அண்டர் எக்ஸ்போஸ்டு, ஸோ -4.0 இருக்குது. இதுலேருந்து இது 4 ஸ்டாப்பு, இதுலேருந்து இது 2 ஸ்டாப்பு. அதே மாதிரி இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா 2 ஸ்டாப் ஓவர் எக்ஸ்போஸ்டு, இது 4 ஸ்டாப் ஓவர் எக்ஸ்போஸ்டு. HDR ப்ரோவில் மர்ஜ் பண்ணதே வந்து ஓரளவுக்கு அதுவே ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நான் இப்போதைக்கு அப்படியே ஓகேங்க கொடுத்துட்றேன். ஓகே, ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். கமாண்ட் J அப்படின்னு அடிச்சிங்கனாக்கா டூப்ளிகேட் லேயர் கிரியேட் ஆகும். நேராக ஃபில்டர் மெனுக்குள்ளே போங்க. ஃபில்டர் மெனுவில் போனதும் கேமரா ரா ஃபில்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கமாண்ட் ஷிஃப்ட் A அடித்தாலும் வரும் மேக்கில். இல்லை விண்டோஸில் அப்படின்னாக்கா கண்ட்ரோல் ஷிஃப்ட் A அடிச்சிங்கனாக்கா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்கள் கேமரா ரா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்துருக்கணும் உங்கள் கம்ப்யூட்டரில். சரிங்களா? இப்போ இங்கேருந்து அப்படியே ட்வீக் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு இமேஜ் இருக்குது கையில். இதில் எனக்கு நிறைய டைனமிக் ரேஞ்ச் இருக்குது. சூரியன்லேருந்தும் நல்ல வெளிச்சம் இருக்குது. அதாவது சூரியனே இருக்காது, அது ஃபுல்லாக ஒயிட்டு தான், அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் இந்த இடத்துல இந்த வேலியில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல டீட்டெயில்ஸ் இருக்குது ஓரளவுக்கு. ஸோ இதெல்லாம் நல்ல ஷேடோ. இது நேரில் பார்க்கும்போது நல்லாவே இருட்டாக தான் இருந்தது. ஃபோட்டோஸில் ஓரளவுக்கு பரவாயில்லையாக வந்திருக்கு. இப்போது ஒன்று கவனிச்சோன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒயிட் பேலன்ஸை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் பேலன்ஸ் இன்னுமே கொஞ்சம் வார்மராக இருக்கணும். ஏன்னா ஈவினிங் டைமு +15ங்கிற மாதிரி வச்சுக்கிறேன் நான். ரா ஃபைலில் பண்ணிங்கனாக்கா நீட்டாக இன்னுமே பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. பட் பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம கையில் JPEG தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கலாம். ஸோ அதை எடுத்து வச்சுட்டேன் நான். இப்போது இந்த இடத்துல கவனிச்சிங்கனாக்கா அந்த ஷேடோ ஃபுல்லாக ஹேஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? அங்கே பனி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, கொஞ்சம் குளிர் இருந்தது. ஸோ ஹேஸ் ஜாஸ்தியாக இருந்தது, பனி இருந்தது. அந்த ஹேஸை கம்மி பண்ணோம்னாக்கா ஹேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் அப்படியே ஜாஸ்தி பண்ணுங்கள். ஜாஸ்தி பண்ண அதுலேருந்து இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ பாருங்கள் ஒயிட் பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜாஸ்தி பண்ண இந்த இடத்துல பர்பிள் கலர் லைட் இருக்குது. ஸோ ஒயிட் பேலன்ஸ் இன்னுமே கொஞ்சம் நான் வார்ம் பண்ணிக்கணும். ஓகே, நான் இன்னுமே வார்ம் பண்ணுறாங்க. எனக்கு அந்த கொஞ்சம் அந்த ஆரஞ்சு ஷேடில் கொஞ்சம் அந்த கோல்டன் ஹியூ எனக்கு வந்ததுனாக்கா எனக்கு ஓகே. கொஞ்சம் அந்த கோல்டன் கலர் வந்ததுன்னா ஓகே. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் ஷேடோவில் நல்ல டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த இடத்துலையும் இந்த மரத்துலலாம் நல்ல டீட்டெயில்ஸ் இருக்குது. இது எப்படியே விட்டுறதுனால விடலாம், இல்லை கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக மானி தேனி பொன்மானி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்வீட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் எனக்கு வேணும்னு நினச்சேன்னா இன்னும் கொஞ்சம் நான் கான்ட்ராஸ்ட் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் நான். ஸோ ஒரு 35லேருந்து 40ன்னு வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. அப்புறம் தப்பாச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஷேடோஸில் இன்னும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணுன்னா நான் இன்னும் இவ்வளோ எடுக்கலாம் நான். ஓகேங்களா? இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் இன்னும் ஷேடோஸ்லேருந்து எடுக்கலாம். ஸோ நான் ஒரு 40 மாதிரி வச்சுக்கிறேன் நான் இப்போதைக்கு. எதுவுமே வந்து மேஜிக் நம்பர்லாம் கிடையாதுங்க, எல்லாமே கண் அளவு தான் இதில். ஸோ ஹைலைட்ஸும் இன்னும் கூட நான் குறைச்சிக்கலாம் நான். பேண்டிங் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஹைலைட்ஸில், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அப்படியே வானம் ஒரு நல்ல கிரேடியன்ட்டுங்கிறதுனால அப்புறம் கோட விட ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. டெக்ஸ்டர் வந்து இது புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். இது லைட் ரூமில் வேணுன்னா நீங்கள் ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி. நான் ரொம்பலாம் பண்ண மாட்டேன். நான் வந்து இன்ஃபேக்ட் டெக்ஸ்டரை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஏன்னா
கொஞ்சம் ஹை கான்ட்ராஸ்ட் சினாரியோங்கிறதுனால அந்த எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹேலோஸ் வரும், கொஞ்சம் இந்த வெள்ளை கலரில் அடிக்க ஆரம்பிக்கும். அது வேண்டாம் நமக்கு. ஸோ டெக்ஸ்டரை வந்து நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். எக்ஸ்போஷருமே கூட போகிறோம். ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. எக்ஸ்போஷர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வேணால் வைப்ரன்ஸ் வேணால் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பஞ்சியாக வேணும் ஃபோட்டோ அப்படின்னாக்கா கொஞ்சம் வேணால் வைப்ரன்ஸ் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஒரு 20 மாதிரி வச்சுக்கிறேன் நான். ஓகே, இது முடிஞ்சது. அவ்வளோதான். இன்னுமே கொஞ்சம் கான்ட்ராஸ்டியாக வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை இன்னுமே டீஹேஸ் வந்து இன்னுமே கூட நீங்கள் இழுக்கலாம். அது டீஹேஸ் பண்ண கொஞ்சம் பர்பிள் கலரில் போகுது ஃபோட்டோ. அதனால் இன்னுமே கூட நான் ஒயிட் பேலன்ஸை அந்த கோல்டன் ஹியூக்கு கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே, இந்த ஃபோட்டோ எனக்கு இப்படியே பிடிச்சிருக்குங்க. இது மேபி உங்கள் கண்ணுக்கு ஒயிட் பேலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் எனக்கு இது ஓகே, ப்ரெசென்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அவ்வளோதான். இது வந்து ஹேண்ட் ஹெல்ட் HDR. இது நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் நல்லாவே தெரியும். பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா இமேஜ். ஸோ ஒரு பிரச்சனை கிடையாது, க்ளீனாக இருக்கும் இமேஜ். ஓகேங்களா, டெக்னிக் அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த டெக்னிக் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா பெரும்பாலும் என்ன எனக்கு தெரிஞ்சு அசையாத விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த டெக்னிக் யூஸ் ஆகும். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு ரா ஃபோட்டோ எடுத்து ஷேடோஸ்லேருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை வெளியில் எடுக்கலாம் நீங்கள், ஓகே தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தேவையில்லாமல் நாய்ஸ் வரும். நம்மக்கிட்ட அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஏன் அந்த வேலையை பண்ணுவானே, நம்ம புதுசாக ஏதாவது பண்ணுவோமே. நான் எப்போ இதை அதிகமாக யூஸ் பண்ணுவேன்னா, இந்த வெட்டிங் ஸ்டேஜஸில் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சில நேரங்கள் என்ன ஒன்றா பேக் லைட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஃபோக்கஸ் லைட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, இல்லை கீழேருந்து இந்த மேலே பார்த்த மாதிரி லைட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா டெக்கரேஷன்ஸுக்காக, அந்த மாதிரி லைட்டில் என்ன ஒன்றாக்கா பயங்கர பளிர்னு இருக்கும். கண்ணில் பார்க்கும்போது நமக்கு அந்த பிரச்சனை இருக்கல, ஏன்னா கண்ணு வந்து ஈஸியாக 20-25 ஸ்டாப் வரைக்கும் அழகாக பார்க்கும் நம்ம கண்ணு, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃபோட்டோஸ்னு வரும்போது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 14 ஸ்டாப் இல்லை 13 ஸ்டாப் தான் பார்க்கும். அதனால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துடுறது. இப்போ ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து ஒரு 5 ஃபோட்டோ படப்படம் நடிச்சிட்டேன்னாக்கா எனக்கு ஈஸி. ஸோ அதுலேருந்து எனக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்குவேன் நான். ஸோ எனக்கு இது ரொம்பவே கை கொடுத்துருக்கு. இது வெட்டிங் ரிசப்ஷனுக்கு மட்டும் இல்லை, சில நேரங்களில் வந்து கப்புள் ஷூட் கூட இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான். சில நேரங்களில் கையில் அசிஸ்டண்ட்டோ இல்லை யாரும் இல்லை பக்கத்தில் ஹெல்ப்புக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்கா, ரொம்ப வெளிச்சம் ஓவராக இருக்கிற மாதிரி இருந்தாக்கா, என்னுடைய பேக்ரவுண்டுக்கும் சப்ஜெக்ட்டுக்குமே வந்து வெளிச்சம் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுனாக்கா எனக்கு HDR தேவைப்படும். அந்த மாதிரி நேரங்களில் கூட நான் என்ன பண்ணுவேன், அவங்ககிட்ட தயவு செஞ்சு கொஞ்சம் ஆடாமல் அசையாமல், முடிஞ்ச அளவுக்கு ஆடாமல் அசையாமல் இருங்க, நான் இந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் 5 ஃபோட்டோ. அது என்ன ஒரு செகண்ட் தானே, ஒரு செகண்டில் பெருசாக ஒன்றும் ஆடிட மாட்டாங்க. கண்ணு சிமிட்டாமல் இருங்கன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ கண்ணு சிமிட்டாமல் அவங்க இருந்துட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ஜாலியாக முடிஞ்சிடும் எனக்கு வேலை. குழந்தைங்களை வாய்ப்பே இல்லை, எடுக்கவே முடியாது. இதில் தூங்குற குழந்தைய வேணால் எடுக்கலாம், முடிச்சுட்டு இருக்கிற குழந்தைகள் வாய்ப்பே இல்லை, கிடையாது அந்த மாதிரி. ஸோ ரொம்ப வேகமாக நகர்ற ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் சூஸே பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த டெக்னிக் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக பயனுள்ளதாக இருந்திருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.